எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சாக்லேட்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சாக்லேட் பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் செய்வோம். இன்றைக்கி நான் 2 சூப்பரான சாக்லேட் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தனியாக எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெயை ஊற்றுங்க. ரொம்பவும் வாசனையான எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை 1/2 கப் ஊற்றுறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்-3 கப் சாக்லேட் பீசஸ் போடுங்க. உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்லேட்ஸை கட் பண்ணி 1/4 கப், 1/2 கப்புன்னு உங்களுக்கு எந்த அளவு சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கப் கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. அடுத்து சிலிகான் கப் கேக் மாடல்ஸில் 3/4 கப் அளவு மாவு ஊற்றுங்க. இதில் நீங்கள் வெண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்பவே கன்வீனியன்ட். நீங்கள் கப் கேக் ட்ரே இல்லைனா கப் கேக் லைனர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கேக் டின்னை வைங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வைங்க. குக்கரோட கேஸ்கெட் அப்புறம் விசிலை ரிமூவ் பண்ணிட்டு குக்கரை மூடுங்க. மூடி வச்சு 45 நிமிஷம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்க. அவனில் 180 டிகிரியில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. அடுத்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் போடுங்க. நீங்கள் ஐசிங் சுகருக்கு பதிலாக சர்க்கரை கூட பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் போடுறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கொதிக்க வச்ச ஆற வச்ச பால் ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுங்க. அப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்மளோட க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5 கப் கேக்குக்கு இந்த அளவு போதும். இது நான் மீடியம் லோ ஃப்ளேமில் 45லேருந்து 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணியிருக்கேன். கப் கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. கப் கேக் லைனர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீட்டாக ஈஸியாக வந்துடும். அடுத்து க்ரீமை கேக் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டபுள் சாக்லேட் கப் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உடனே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. டேஸ்டியான சாக்லேட் ஃபட்ஜ் செய்ய தேவையான நட்ஸை முதல்ல வறுத்துக்கலாம். ஒரு பேனை ஸ்டோவ்ல வச்சு பேன் சூடானதும் 1/2 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் பாதாம்,
1/4 கப் பிஸ்தா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பருப்புன்னு தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் ஒரு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் வச்சு டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கிறேன். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ரஃப்பாக கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேனில் தேவையான தண்ணியை ஊற்றி தண்ணியை சுட வைங்க. சாஸை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சூடாக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சாஸ்பேன் மேலே ஒரு கிளாஸ் போல் வைக்கிறேன். கிளாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஸ்டீல் போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 450 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேலட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுற எந்த டார்க் சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு இல்லாத 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். 350 கிராம் கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றிக்கலாம். டைரெக்டாக ஹீட்டில் வைக்காமல் இப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி வெண்ணெய் கண்டென்ஸ்டு மில்க் கூட நல்லா கலந்து ஸ்மூத்தான மிக்ஸ்சராக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்டோவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வறுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கிரான்பெரிஸ் செர்ரிஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கட் பண்ண அளவை விட சின்னதாக நட்ஸை கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சாக்லேட் ஃபட்ஜை நீங்கள் நட்ஸ் சேர்க்காமையும் செய்யலாம். அடுத்து ஒரு ட்ரேயை எடுத்து வெண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா ஃபாயில் பேப்பர் போடுங்க. நான் எப்படி பேப்பரை செட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணிங்கன்னா திரும்பவும் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபட்ஜ் ஷேப்பும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபட்ஜ் மிக்ஸ்சரை இந்த டின்னுக்கு மாற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெளியே கொஞ்ச நேரம் வச்சு ஆறுனதும் இன்னொரு ஃபாயில் பேப்பரை வச்சு மூடி இன்னொரு 4 மணி நேரம் செட் ஆக விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக செட் ஆகிருக்குன்னு. டின்லேருந்து எடுத்துட்டு ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள். இந்த சாக்லேட் ஃபட்ஜை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹாலிடே சீசனில் இந்த சாக்லேட் ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.